ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எகெயின் இந்த பூந்தி லட்டு ரெசிபி தாங்க. இது செய்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம்லாம் இல்லை. கடலை மாவு இன்றைக்கி 3/4 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு சேர்த்துட்டு பூந்திக்கு தோசை மாவு பதத்துக்கு மாவு கலந்தாச்சு. கலந்த மாவில் பூந்தி அரைச்சிடலாம். பூந்தி பாருங்கள், அழகாக பபிள்ஸாக விழுது. இந்த பபிள்ஸ் வெள்ளை கலரில் நுர வர்றது அடங்கின உடனே நம்ம எடுத்துடணுங்க. அப்போ தான் பூந்திக்கு பதம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுனாலும் மிக்சர் பதம் வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துடணும் இந்த பூந்தியை. பூந்தி எடுத்து முடிச்சப்புறம் அதே ஆயிலே முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 3ஐயும் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பூந்தி ரெடியான அப்புறம் பாகு காய்ச்சிடலாம். எந்த அளவு கடலை மாவு எடுத்துருக்குறோமோ அதே ரேஷியோவில் சர்க்கரை சேர்த்து பாகு பதம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்கிற பூந்தியில் பாகு ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கலக்க முடியாத பட்சத்தில் மிக்சியில் சேர்த்து லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே பூந்தி சூப்பராக பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூட நெய் சேர்த்து அழகாக லட்டு ரெடி பண்ணியாச்சு.